வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளிக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முப்பெரும் விழா நடக்க இருக்குது. ஸோ அதில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஜனவரி 11 2025 அதுபோக 12/1 இந்த 2 நாள் சனி ஞாயிறு 2 நாளுமே இங்கே வந்து இந்த முப்பெரும் விழா நடக்குது. நாம் இப்போ 11ஆம் தேதி நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். நல்லா ஸ்கூலை பார்த்தீங்க அப்படின்னா பிரமாதமாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கூல் ஆரம்பித்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெள்ளி விழா கொண்டாட்டமும் பொங்கல் செலிப்ரேஷனும் அதுபோக குளோபல் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு கட்டிட திறப்பு விழா, இந்த மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழாவாக இந்த 11, 12 சனி ஞாயிறு 2 தேதிகள்லையுமே வந்து பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் வந்து இங்கே இருக்குங்க. சங்கர் பொன்னர் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். பழனியிலேருந்து புது தாராபுரம் ரோடு போகுது இல்லைங்களா, அந்த தாராபுரம் ரோட்டை தும்பலப்பட்டி அப்படிங்கிற ஊரில் மெயின் ரோட்டு மேலேயே நம்ம சங்கர் பொன்னர் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய கேம்பஸில் கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. கல்வி, விளையாட்டு, கலை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட அளவில், அந்த குறுவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் நடக்கிற போட்டிகளில் கூட சங்கர் பொன்னர் பள்ளியிலிருந்து மாணவ மாணவிகள் போய் சாதனை படைத்து வெற்றி கோப்பைகளை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 25 ஆண்டுகளில் சங்கர் பொன்னர் ஸ்கூல் வந்து மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு பழனி, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சிறந்த ஒரு பள்ளியாக பழனியில் விளங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த முப்பெரும் விழாவில் 2வது நாளான 12ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் ஆர். சக்கரபாணி ஐயா அவர்கள் வந்து வர இருக்கிறாரு. நாம் இன்னைக்கு வந்து 11ஆம் தேதி நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்ப்போம். அடுத்த நாள் 12ஆம் தேதி நடக்கிற நிகழ்வுகள் பாகம் 2ல் வரப்போகுதுங்க. இப்போ நாம் வந்து ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டு வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வர்றவங்களை வரவேற்கிற ஒரு வரவேற்பு முகப்பாக இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த திருவிழாவுக்காக இவங்க பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி பாயிண்ட், 25 ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்கான ஒரு செல்ஃபி பாயிண்ட், மாணவ மாணவிகள் அவங்க பெற்றோர்களோட நின்று ஒரு நினைவாக இருக்கும் விதமாக அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெல்கம் பாயிண்ட்டுங்க. இதை தாண்டி உள்ளே போனோம்னா மெயின் கிரவுண்டு. அங்கே தான் வந்து இந்த விழாவுக்கான முப்பெரும் விழாவுக்கான மேடை அமைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டில் சுற்றிலையுமே வந்து ஃபுல்லாக கோலம். நார்மலாக எல்லா விதமான கோலம் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு இலக்கண கோலம், நேர் தேமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் போட்டு ஒரு இலக்கண கோலமாக வந்து பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. இப்படி பல விஷயங்களில் க்ரியேட்டிவிட்டியை வந்து மாணவ மாணவிகள் இங்கே வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்க முடியுதுங்க. இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய கோலங்கள் இருக்கிறத பார்க்கலாம். மாணவர்களுடைய திறமைகள், கை வண்ணங்கள் எல்லாமே வந்து நாம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கிற விழாவிலையுமே பல போட்டிகள், பல கல்வியில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு விருது, கோப்பைகள், ஷீல்டு எல்லாமே வந்து வழங்கப்படுது. சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேம்பஸ் கொண்ட ஒரு பள்ளிங்க. பிரம்மாண்டமான கட்டிடங்கள், மிகப்பெரிய பிளே கிரவுண்டோடு இருக்குது. அதுக்குள்ளே குளோபல் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு புதிய கட்டிடத்தை வந்து இன்றைக்கி திறக்க போகிறாங்க. ஸோ அதோட விழா அது அந்த முப்பெரும் விழான்னு சொன்னேன் இல்லைங்களா, பொங்கல் செலிப்ரேஷன், பள்ளி 25 ஆண்டுகளாக நிறைவடைந்த அந்த வெள்ளி விழா கொண்டாட்டம், அதுபோக அந்த குளோபல் கேம்பஸ் கட்டிட திறப்பு விழா, இந்த 3 விழாக்களையும் சேர்த்து தான் முப்பெரும் விழாவாக இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்க போகுது. காலையில் 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ரோக்ராம் ஈவினிங் ஒரு 5:30 வரைக்கும் நடந்ததுங்க. ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த பள்ளி உறுப்பினர்கள், செயற்குழு தலைவர்கள் அவங்களுடைய உரைகள் வந்து, இந்த சிறப்பு விருந்தினர்களுடைய உரைகள், அதுக்கப்புறம் மாணவ மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கட்டடம் தாங்க குளோபல் கேம்பஸ் அப்படிங்கிற கட்டடம். இதைத்தான் வந்து அமைச்சர் அவர்கள் நாளை வந்து திறக்க போகிறாரு. நாமளும் அதை போய் உள்ளே சுற்றி பார்த்தோம். இதை பற்றின இன்னும் தகவல்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரப்போகுது. இந்த குளோபல் கேம்பஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாடர்ன் எஜுகேஷனை குழந்தைகளுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதுவும் முக்கியமாக ரொம்ப பட்ஜெட்டில், நாம் நினைக்கிற மாதிரி அந்த ஸ்மார்ட் எஜுகேஷன்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஏழை எளிய மாணவ மாணவிகளும் படிக்கும் விதமாக ரொம்ப எக்கனாமிக்கலாக கொண்டு வராங்க. நீங்கள் பார்க்குற இந்த கோப்பைகள் எல்லாம் வந்து சங்கர் பொன்னர் பள்ளியின் மாணவ மாணவிகள் பல போட்டிகளில் தேசிய அளவில் போய் வின் பண்ணி வாங்கிட்டு வந்த அந்த வெற்றி கோப்பைகள் தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஷீல்டுகள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி விழாவில் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க போகிறது, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்காக கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியைகள் அவர்களுக்குமே வந்து இன்றைக்கி விருதுகளும் கோப்பைகளும் ஷீல்டுகளும் வந்து வழங்கப்படுதுங்க. ஸோ அதை பற்றின முழு காணொலியாக இது இருக்க போகுது. பிரமாதமான ஒரு பெருவிழாவாக இருந்தது இந்த முப்பெரும் விழா. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
நீங்கள் இந்த சங்கர் பொன்னர் பள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எவ்வளவு திறமைசாலிகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து விழா மேடைங்க. ஸோ முன்னாடி கிரவுண்டுக்குள்ளேயே வந்து விழா மேடை அமைச்சு மாணவர்களுக்கு வந்து மழை வெயில் எதுவும் படாத மாதிரி எல்லாம் வந்து நீட்டாக ஷெட்டு போட்டு அவ்வளவு பாதுகாப்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக கருத்தில் கொண்டு அவ்வளோ பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. இத்தனாயிரம் மாணவ மாணவிகள் ஒரு இடத்துல குழுமி இருந்தாலும் டிசிப்ளின்டாக இருந்தாங்க. அதுவும் பார்க்குறக்கே பிரமிப்பாக இருந்தது. சரி, நம்ம எல்லா ஸ்கூலெல்லாம் சுற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம விழாவுக்குள்ளே போகலாங்களா? விழா வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. இளமெனும் பெண்ணுக்கு அழகு மீறும் சிறப்பு நிறைந்த முகமாக திகழ்கிறது பரத கண்டம். அக்கண்டத்தில் இருந்து தென்னாடும் அதில் சிறந்த திராவிடர்களின் நல்ல திருநாடும் பொருத்தமான பிறை போன்ற நெற்றியாகவும் அதிலிட்ட மனம் வீசும் திலகமாகவும் இருக்கின்றன. அத்திலகத்திலிருந்து வரும் வாசனை போல அனைத்துலகமும் இன்பம் பெறும் வகையில் எல்லா திசையிலும் புகழ் மணக்கும்படி இருக்கின்ற பெருமை மிக்க தமிழ் பெண்ணே, தமிழ் பெண்ணே, என்றும் இளமையாக இருக்கின்ற உன் சிறப்பான திறமையை வியந்து உன் வயப்பட்டு எங்கள் செயல்களை மறந்து உன்னை வாழ்த்துவோமே, வாழ்த்துவோமே, வாழ்த்துவோமே. இறை வணக்கம். அனைவரும் எழுந்திருக்கவும். அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேறவா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேறவா. வலிமையின் நாதனே, காவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையா. முருகா 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 முருகா. முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தலைமை என்பது தத்துவம், அதுவே வாழ்வின் மகத்துவம். கம்பீர குரல், கைவீச்சு நடை, புன்முறுவல் சிரிப்பு, எதையும் எதிர்கொள்ளும் தைரியம், எது வந்தாலும் பரவாயில்லை பார்த்துவிடலாம் என்ற துணிவு, பகுத்தறிவு வளர்க்கும் பண்பு, நல்லவை என்பது மனத்தால் பிறப்பவை, நல் செயல் என்பது குணத்தால் பிறப்பவை, அருமையை விரட்டி அறிவு ஒளி ஏற்றும் நட்சத்திரமாய் நம்மை வழிநடத்தும் தன்னம்பிக்கையாய் தரணி போற்றும் தலைமையாய் விளங்கும் தலைமை மிகு மதிப்பிற்குரிய நடராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். சங்கர் பொன்னர் அறக்கட்டளையின் விழாவிற்கு சிறப்பு பேச்சாளராக இங்கே வந்திருக்கும் ஐயா தங்கராஜா அவர்கள், அறக்கட்டளையின் செயலாளர் தர்மலிங்கம் அவர்கள், பொருளாளர் அவர்கள் சிவகுமார் அவர்கள், துணைத் தலைவர் சுதாகர் சாமி அவர்கள், துணை செயலாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள், துணை செயலாளர் பழனிசாமி அவர்களையும் மற்றும் பொதுக்குழு நம்ம அறக்கட்டளையின் பொறுப்பாளர் அனைவரையும் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வருகிற வரவேற்று மற்றும் கூடியிருக்கும் ஒருபாடு ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர், நிர்வாக ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் நம் அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைமை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை பாதைகள் இல்லாத பாலைவனம் பயணம் போன்றது என்பதை நன்குணர்ந்தவர். பள்ளியின் குறிக்கோள் மாணவர்களின் வெற்றியில் உள்ளது, மாணவர்களின் வெற்றி பள்ளியின் குறிக்கோளில் உள்ளது என்பதை உணர்ந்தவர். கலைகளின் மீது ஆர்வம் கொண்டு கலைகள் வளர்ந்தால் பண்பாடு வளரும் என்பதை நன்கறிந்தவர். சிறந்த பண்பாட்டையும் மாணவர்களின் அறிவையும் ஒருங்கே வளர்க்கும் தீர்மிகு செயலாளர், செயல் வீரர், நம்மையெல்லாம் வழிநடத்தும் திறமை மிகு நல்லாசிரியர் திருமிகு தர்மலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு செயல்பாடும் பாராட்டு என்பது மிக முக்கியம். அப்படி பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசான் மதிப்புக்குரிய செனிமலை சார் அப்படி உள்ள வரும்போது பார்த்தேன், என்ன ரொம்ப கிராண்டா ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. Really, I am very happy. So, first of all, நான் யாரை நேசிக்கணும் அப்படின்னா, நல்ல செயலை யார் சிறப்போடு செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களை நம்ம பாராட்டணும். அந்த வேலை எனக்கு மிக பெருமை. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பள்ளி சமுதாயத்துக்கே மிகப்பெரிய பெருமை எங்க சென்னிமலை சார் மூலமா கிடைக்கப்பட்டதுக்கு மிக நன்றி. அதோடு என்னுடைய ஆசான் சமுதாய சாரும் இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, சார் நன்றி இல்ல, அவங்களையும் வரவேற்று இந்த விழாவினுடைய அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா எங்க மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் காலையில பாத்தீங்கன்னா 8:30க்கு வீட்டி எல்லாத்தையும் சத்தம் போட்டு வரவேற்று இருந்தது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. வரவேற்புரை வழங்கிய நமது செயலாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி. மாணவர்கள் எத்தனை பேர், கல்வியில் சிறந்தவர்கள் எத்தனை பேர், விளையாட்டில் சிறந்தவர்கள் எத்தனை பேர், கலை இலக்கியத்தில் சிறந்தவர்கள் எத்தனை பேர், பள்ளியின் தூய்மை, மாணவர்களின் ஒழுக்கம் இரண்டையும் இரண்டு கண்களாக கொண்டவர். ஆசிரியரின் வருகை, இதர பணியாளர்களின் வருகை, ஒவ்வொரு நாளின் முடிவு மாணவர்களின் வளர்ச்சிக்கு என்ற புள்ளி விவரங்கள் அவருக்கு தெரியும். அனைவரையும் அனுசரித்து செல்லும் பண்பாளர். சாதனை என்பது பள்ளியின் பேரில் மட்டுமல்ல, மாணவர்களுடைய வாழ்விலும் நிகழ வேண்டும் என்பதை அடிக்கடி முன்மொழிபவர். நமது பள்ளியின் புள்ளி விவரங்களை, சென்ற ஆண்டு சாதனைகளை பட்டியலிட்டு ஆண்டறிக்கை வாசிக்க நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உயர்திரு நா. லட்சுமராஜ் அவர்களை வேடிக்கை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நித்தில மாதத்தின் உற்சாகத்தில் உள்ள குளிர ஊர்வலத்தில் தேர்வலமாக நமது பள்ளியின் 25வது ஆண்டு விழா ஆனந்த தொடக்கம். இத்தகைய மேன்மை வருந்திய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களையும், நம் கல்வி குழுமத்தின் முன்னாள் இந்நாள் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கல்வி குழுமத்தின் சார்பாக வருக என்று வரவேற்று விழாவை இனிதே துவங்குகிறது. உயிரை வளர்க்க உயிரெழுத்து, மெய்யை வளர்க்க மெய்யெழுத்து, உயிருடன் மெய்மையை வளர்க்க உயிர்மை எழுத்து. சங்கர் பொன்னர் அறக்கட்டளை வாயிலாக 7/6/2000 முதல் சங்கர் பொன்னர் உயர்நிலைப்பள்ளி தொடங்கப்பட்டு 1/7/2000 முதல் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 11/1/2025 நம் பள்ளியில் மற்றொரு பரிமாணமாக சங்கர் பொன்னர் குளோபல் கேம்பஸ் துவங்கப்பட்டுள்ளது. உச்சி வளர்ந்த மலை, துளசி திரியும் மேகம், உயர்ந்து நிற்கும் மலை, மனமிக்க மலர் கூட்டங்கள், தேய்ச்சி வைக்க வரும் வண்ணத்து பூச்சிகள், துள்ளும் மான்களும், தோகை விரித்தாடும் வண்ண மயில்களும் விழியில் ஒட்டி கொண்டு திரைப்படமாய் கவி முனைகிறது. என் குறிச்சி நிலத்தின் குன்றளித்து ஆடுபவனை குறவள்ளி குமரேசன் என்று குகனை வணங்கி அல்ல குறையாத அச்சய பாத்திரம்தான் கல்வி. அறிவி என்னும் பெட்டகத்தை திறக்கும் உதவும் சாவி. அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்கு நாட்டின் மிகப்பெரிய அரணே. ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடும் கல்வி. கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம் என்ற சிந்தனைக்கேற்ப கல்வி தொன்றாற்ற வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடு கொங்கு பேரின மக்களின் பேராதரவோடு சங்கர் பொன்னர் அறக்கட்டளை வாயிலாக சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளி கல்வி தொன்றாற்றி வருகிறது. கல்வி மாவட்ட அளவில் சுயநீதி பள்ளிகளில், தமிழ் மற்றும் ஆங்கில வழி பள்ளிகளில் ஒரு சிறப்பான பள்ளி என தனக்கென்று ஒரு தனிச்சிறப்பினை பெற்று கல்வி பணியில் 25 ஆண்டுகள் நிறைவு பெற்று 25வது ஆண்டை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டில் நமது பள்ளியில் 1000 மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளி தொடங்கிய நாளில் இருந்து 10ஆம் வகுப்பில் தொடர்ந்து
22 ஆண்டுகளாகவும் 12ஆம் வகுப்பில் தொடர்ந்து 19 ஆண்டுகளாகவும் 10ஆம் வகுப்பில் தொடர்ந்து 20 ஆண்டுகளாகவும் அரசு பொதுத் தேர்வு எழுதிய நம் மாணவர்கள் அனைவரும் 100% விழுக்காடு தேர்ச்சியை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். சென்ற கல்வியாண்டில் +2 பொதுத் தேர்வில் கிருத்திகா என்ற மாணவி 600க்கு 570 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பழனி கல்வி மாவட்டத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நமது பள்ளி தொடர்ந்து 100% தேர்ச்சி பெறும் பள்ளி என பெருமையை பெற்றுள்ளது. +4 அரசு பொதுத் தேர்வு எழுதிய 140 மாணவர்களில் 38 மாணவர்கள் 500 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று கல்வி பயின்று வருகின்றனர். 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பூஜனா என்ற மாணவி 600க்கு 573 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். சென்ற கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் அரசு பொதுத் தேர்வு எழுதிய 165 மாணவர்களில் 37 மாணவர்கள் 500 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பூபதி என்ற மாணவன் 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். சென்ற கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிய 136 மாணவர்களில் 54 மாணவர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். இந்த பெருமைக்கு வித்திட்ட 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாட ஆசிரியர்களை மனதார பாராட்டுகிறேன். பள்ளி தொடங்கிய நாளிலிருந்து 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்று வருகின்றனர். இம்மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வெற்றிக்கு பாடுபட்ட ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் பள்ளி நிர்வாகம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது. இந்த கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் 165 மாணவ மாணவிகளும், 11ஆம் வகுப்பில் 163 மாணவ மாணவிகளும், 10ஆம் வகுப்பில் 141 மாணவ மாணவிகளும் அரசு பொதுத் தேர்வை எழுத உள்ளார்கள். இவ்வாண்டும் 100க்கு தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்ப்போம் என்பதை கூறுகிறேன். தமிழ் இலக்கியம் என்ற போட்டி இவ்வாண்டு நம் பள்ளியில் விடுதலை நாள் விழா, காமராஜர் பிறந்த நாள் விழா, அறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா, குழந்தைகள் தின விழா போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டன. விழாக்களில் பேச்சு, கட்டுரை, ஒப்பிவித்தல், ஓவியம், கவிதை போட்டிகள் நடைபெற்றன. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டி 2024-25ஆம் கல்வியாண்டில் பழனி பி. குருவட்டளவில் நடத்தப்பட்ட பாரதியார் தின மற்றும் குடியரசு தின விளையாட்டுப் போட்டிகளில் 32 பள்ளிகள் கலந்து கொண்டனர். அதில் தடகள போட்டியில் நமது பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றியை பெற்றனர். மாணவ மாணவிகள் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்று அதிக புள்ளிகளுடன் வெற்றி வாகை சூடினர். மேலும் குழு விளையாட்டுப் போட்டிகளில் எரிபந்து, கால்பந்து, வளைகோல் பந்து, கைப்பந்து, கபடி, இறகுப்பந்து, சதுரங்கம், கேரம் என அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்று மாவட்ட போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு அதில் எரிபந்து போட்டிகளில் 14 வயதுக்கு உட்பட்டோர் மாணவர்கள் பிரிவில் 2வது முறையாக மாவட்ட போட்டியில் வெற்றி பெற்று மாநில போட்டிக்கு தேர்வு பெற்றுள்ளனர். மேலும் மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் 12ஆம் வகுப்பை சார்ந்த புவிஷா என்ற மாணவி குண்டெறிதல், தட்டெறிதல், ஈட்டி எறிதல் ஆகிய 3 போட்டிகளில் முதலிடம் பிடித்து மாநில அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் கலந்து கொண்டார். 12ஆம் வகுப்பை சார்ந்த சாது பிரியன் என்கிற மாணவன் வட்டெறிதலில் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்து மாநில போட்டியில் கலந்து கொண்டார். 9ஆம் வகுப்பை சேர்ந்த பி. தாரணி என்ற மாணவி மும்முறை தாண்டுதலில் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்து மாநில போட்டியில் பங்கு பெற்றார். ஜூடோ போட்டியில் 17 வயதுக்கு உட்பட்டோர் மாணவர்கள் பிரிவில் 10ஆம் வகுப்பை சேர்ந்த அரவிந்தன் என்ற மாணவன் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து 2வது முறையாக மாநில போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் 12ஆம் வகுப்பை சார்ந்த என் தாரணி ஈட்டி எறிதலில் 3ஆம் இடம், கவிராஜ் என்ற மாணவன் 100 மீட்டர் மும்முறை தாண்டுதல் போட்டிகளில் 3ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். குருவட்ட அளவிலான தடகள போட்டியில் 14 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் ஹரிஷ்
இனியரசு என்ற மாணவன் தனிநபர் சாம்பியன் பட்டமும், 14 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் தீபாஸ்ரீ என்ற மாணவியும், 17 வயதுக்கு உட்பட்டோர் மாணவர்கள் பிரிவில் 11ஆம் வகுப்பு லோகேஸ்வரன், 12ஆம் வகுப்பு சிவநிதி, 17 வயதுக்கு உட்பட்டோர் மாணவிகள் பிரிவில் தாரணி என்ற மாணவியும், 17 வயதுக்கு உட்பட்டோர் மாணவர்கள் பிரிவில் சுதர்சன் மற்றும் கவிராஜ் என்ற மாணவனும், 19 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் உவிசா என்ற மாணவியும், சிவதாரணி என்ற 12ஆம் வகுப்பு மாணவியும், மொத்தம் 11 மாணவிகள் தனிநபர் சாம்பியன் பெற்றார்கள் என்பதை நான் பெருமையுடன் கூறுகிறேன். 24-25ஆம் கல்வியாண்டில் தனித்திறன் போட்டி 5/8/2024 அன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் நமது பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவன் கவினேஷ் 10,000 மாணவர்களின் 11வது இடத்தை பிடித்துள்ளார் என்பதை பெருமையுடன் நான் கூறுகிறேன். 16/8/2024 17/8/2024 ஆகிய 2 நாட்களில் கீஸ் ஆஃப் மியூசிக் அனிமா சங்கம் நடத்திய கலை விழாவில் ஓவராலில் நமது பள்ளி 3ஆம் இடம் பெற்றுள்ளது. 7/9/2024 அன்று ஜேஆர்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருவர் பிரகாச வளர் பெருமானில் 202வது திரு அவதார விழா போட்டிகள் நடைபெற்றன. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான ஒப்புவித்தல் போட்டியில் 6ஆம் வகுப்பு மாணவி கிருத்திகா முதலிடமும், பேச்சு போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ரீ வேலவன் முதலிடமும், கட்டுரை போட்டியில் 11ஆம் வகுப்பு மாணவி சுனிதா சாவ்லா 3ஆம் இடமும் பெற்றுள்ளார். விடுமுறை காலங்களிலும் விழா காலங்களிலும் காலை மாலை இருவேளைகளிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தி நமது பள்ளியில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற வைத்த 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல வகையிலும் உறுதுணையாக இருந்து பயிற்சி அளிக்கின்ற இருபால் ஆசிரியர்களுக்கும், மாணவர்களை பாதுகாப்புடன் சரியான நேரத்தில் பள்ளிக்கு பத்திரமாக அழைத்து வரும் ஓட்டுநர் பெருமக்களுக்கும், அலுவலக உதவியாளர்களுக்கும், அறக்கட்டளையின் பொறுப்பாளர்களுக்கும், விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்து இருக்கின்ற பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது சங்கர் பொன்னர் அறக்கட்டளை செயற்குழு உறுப்பினர் சாரதா சண்முகவேல் ஐயா அவர்களை அறிமுக உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நமது சங்கர் பொன்னர் உரிமைகளின் வெளிவிழா ஆண்டு சிறப்பு விருந்தினராகவும் சிறப்பு பேச்சாளரும் கலந்து கொண்டிருக்கும் டாக்டர் தங்கராஜ் அவர்களை அறிமுகப்படுத்துவது தெரிந்து கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் அவரை முதல் ஒரு டைம் ஒரு ஆண்டு விழாவுக்கு வந்து சிறப்புரையாற்றினார்கள். பல ஆட்களுக்கு தெரியும், புதாட்களுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் பழனி பகுதியில் அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். தாராபுரத்து அதாவது பெங்களூர் வரைக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும், ஒசூர் வரைக்கும் அவர் தெரியாமலே இருக்க முடியாது. ஏனெனில் எந்த அறிவா சங்க கவர்னர் எலெக்ஷனா இருந்தாலும் அந்த கவர்னர் எலெக்ஷன் நிற்கிறவரை அறிவுப்படுத்தி பேசக்கூடிய ஆற்றலுள்ளவர் தங்கராஜ் என்று முடிவு பண்ணி நாங்கள் அவரை முன்னிறுத்துவோம். அந்த எலெக்ஷன் நிற்கிறவரை அறிவும் இருக்குதோ இல்லையே, இவருடைய உரைக்கு பிறகு அவர் 100% ஓட்டு பெறுவர்களும் இவருடைய சிறப்புரை இருக்கும் என்பதால் தான் இங்கே அழைத்துள்ளோம். அதனால தான் இந்த இடத்துல அறிமுகம் தேவை இருக்குது. தனிப்பட்ட முறையில் அவரை அறிமுகம் பெறுவதற்காக சில கருத்துக்களை கூறிக்கொள்கிறேன். அவர் சொந்த ஊர் பட்டுத்தரை மாரிச்சாமி தொண்டர், பஞ்சாயத்து தலைவராக இருந்தார், ஊராட்சி தலைவர். அவருடைய மகனாக பிறந்தவர். படித்தது நமது பழனி கல்லூரியில் தான் படித்தார். சித்தா படிப்பை பாளையங்கோட்டையில் முடித்தார். அவர் துறவியார் செல்வி அரசு நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் உதவி பெற்றவர். இப்பொழுது பொது வாழ்வில் ரொம்ப ஈடுபாடு. தாராபுரம் அரசு நிலைப்பள்ளி வருவதற்கு அவரைத்தான் தலைவராக போட்டு நாங்கள் முன்னிறுத்தி பாடுபட்டதால் இந்த கல்லூரி அங்கே வந்தது. அதுவும் இல்லாமல் மத்திய அனிமா சங்க பள்ளி தலைவராகவும், அனிமா சங்க தலைவராகவும், மத்திய அனிமா சங்க பள்ளியும் தமிழ் கலைமன்ற தலைவராகவும் இருந்து பொதுத்துறை பணியாற்றி வருகிறார். இன்னும் அவரை பற்றி சொல்ல போனால் நேரம்
பத்தாது. தனிப்பட்ட முறையில் நான் சொல்வதாக இருந்தால், நான் அறிமுக சங்க தலைவராக இருந்தபோது அவர் மண்டல தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்திலே தாராவுக்கும் ஒசூர் வரைக்கும் இந்தியாவிலேயே பெரிய மாவட்டம். அதிலே முதலாக நான் சிறந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அவருடைய ஊக்கம்தான் காரணம். அவர் மண்டல தலைவருக்கு எனக்கு கொடுத்த ஊக்கத்தான் அந்த தலைவராக கொடுத்திருந்தால் அவருடைய சிறப்புரையும் ஊக்குவிக்கும் தன்மைதான் காரணம். அது மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலே அதிக ஐக்கியா நடத்தி கண் சிகிச்சை முகாம் நடத்தி கண்தானம் கொடுத்ததற்காக பரிசை பெறுவதற்கு காரணமாக விளைந்தவர். அதனால்தான் இங்கே இந்த மாணவர்களுக்கு அவர் கொடுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் கண்டிப்பாக நமது பள்ளி முன்னணியில் இருந்தாலும் இன்னும் மென்மேலும் வரும் என்று கூறி அவரை சிறப்புரையாற்ற மறுபடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏறக்குறைய கால் நூற்றாண்டுகளை கடந்து வெற்றிகளை போட்டுக் கொண்டிருக்கும் சங்கர் பொன்னர் உயர்நிலைப் பள்ளியுடைய வளர்ச்சியை நினைத்தால் ஒரு மாபெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக 104 அங்கத்தினர்கள் ஒத்து உழைத்து அதை முன்னேற்றத்தில் கொண்டு வருவதை நினைத்தால் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. பொதுவாக நமது ஆட்கள் நமது சமுதாயத்தில் ஒற்றுமை என்பது பெரும்பாலும் இருப்பதில்லை. அந்த ஒற்றுமை நம் பள்ளியில் இருப்பதை நினைத்தால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அந்த மகிழ்ச்சியில் இது கால் நூற்றாண்டு முடிவடைந்து முன்னேறுவதை நினைத்து அது மேலும் மேலும் பல ஆண்டுகள் வர வேண்டும் சொல்லிக்கொண்டு புதிதாக அருமையாக பேசுவதற்கு வந்திருக்கும் பேச்சாளர் அவர்களை டாக்டர் திருமதி தங்கராஜ் அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம். சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. திசையை 8ஆக்கி, இசையை 7ஆக்கி, சுவையை 6ஆக்கி, நிலத்தை 5ஆக்கி, காற்றை 4ஆக்கி, மொழியை 3ஆக்கி, வாழ்க்கையை 2ஆக்கி, ஒழுக்கத்தை 1ஆக்கி சிறப்பாக வாழ்ந்தவர் தமிழர். தமிழர் அறம்போற்றும் தமிழ்கலை மற்றும் அறக்கட்டளையின் தலைவர், மத்திய அரிமா சங்கம் மதிப்புமிகு மருத்துவர் திருமதி தங்கராஜ் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, நதி வரும் முன் மணல் தரும் முன் மூத்த தமிழனங்கே வணக்கம். முப்பெரும் விழாவினுடைய தலைவர், செயல் வீரர் பெருமைமிகு நடராஜன் அவர்கள் இங்கே எனக்கு முன்னாலே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற மருத்துவர். அவர் தொலைபேசியிலே பேசுகிற போது கூட நீங்கள் அவர்களிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டால் தமிழ் வாழ்க என்று சொல்லிவிட்டுத்தான் பேச தொடங்குவார். அந்த அளவுக்கு தமிழோடு இரண்டர கலந்த மருத்துவர் ராமசாமி ஐயா அவர்கள் இங்கே அவருடைய தந்தையின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற சுந்தரசாமி துணைத் தலைவர் அவர்கள் இங்கே என்னை அறிமுகம் மரபு கருதி அறிமுகம் செய்து வைத்த சாரதா சண்முகவேல் அவர்கள். பெயர் சொன்னால் போதும், தரம் எளிதில் விளங்கும் என்பார்களே, அப்படி தாராபுரம் பகுதிகளை கடந்து சாரதாஸ் என்று சொன்னாலே அடுத்த அனைவரும் அதை கோடிட்டு நிரப்புகிற வார்த்தை சண்முக வேளாகத்தான் இருக்கும் என்கிற அளவிற்கு அந்த பகுதியில் ஐயப்ப சேவா சங்கம் தொடங்கி அரிமா இயக்கம் வரை ஊராட்சி மன்ற தலைவர் தொடங்கி இது போன்ற அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் வரை அத்துணை பகுதியிலும் அத்தனை பொறுப்புகளிலும் மிகச்சிறப்பாக தன்னுடைய முத்திரையை பதித்துக் கொண்டு தொழிலேயும் யாருக்கும் இழைத்தவராக இல்லாமல் 3 தலைமுறைகளை கடந்து வணிகத்திலே சிறப்பாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிற சாரதா சண்முகவேல் அவர்கள் இங்கே வரவேற்புரையை பொதுவாக பள்ளியினுடைய வரவேற்புரை மிக சிறப்பாக நல்கி அமர்ந்திருக்கிற
முன்னாள் தலைமை ஆசிரியர் தர்மலிங்கம் அவர்கள், பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசித்து அமர்ந்திருக்கிற லட்சுமராஜ் தலைமை ஆசிரியர் அவர்கள். பொதுவாக இது போன்ற விழாக்களில் ஆண்டறிக்கை என்பது ஒரு சடங்காக இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் முதலாக தூய தமிழில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் படைத்த ஆண்டறிக்கை படைத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இங்கே நன்றி நவல இருக்கிற பொருளாளர் உதயகுமார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, எல்லாவற்றிற்கும் மேலாக அரங்க மேடையிலே குழுமியிருக்கிற செயற்குழு உறுப்பினர்கள், ஈந்து உபக்கம் அன்பு உணர்வோடு அமர்ந்திருக்கிற அரங்காவலர்கள், இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலும் மேன்மையிலும் தங்களை இரண்டர கடந்து உழைத்துக் கொண்டிருக்கிற இருபால் ஆசிரியர் பெருமக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அரும் புகழை அடைந்து கொண்டிருக்கிற அரும்புகளாம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் என்னை கொஞ்சம் பயமுறுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். நான் மிகச்சிறந்த கற்றறிந்த ஞானியை போலவும் என்னிடத்திலே இருந்து வெளிப்படுகிற சொற்கள் எல்லாம் பேச்சுக்கலையின் உச்சம் என்பதை போலவும் சொல்லி பயமுறுத்தி சென்றிருக்கிறார்கள். நீங்கள் நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. இது போன்ற ஒரு நிகழ்வில் ஒரு பெரும் பேச்சாளர் கலந்து கொண்டு நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு விழா ஏற்பாடு செய்தவர்கள், நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம், கேட்பவர்கள் 45 மணித்துளியிலே எழுந்து போய் விடுவார்கள் என்று சொன்னதாக ஒரு கருத்தை சொல்வார்கள். அந்த நிலை நிச்சயமாக எனக்கு வராது என்ற நம்பிக்கையை உங்களுக்கு முதலில் தெரிவித்துக் கொண்டு, அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த பகுதி தும்பலப்பட்டி பகுதி 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கிற போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தால் அவனுக்கு இங்கே இடமில்லை. பள்ளி செல்லும் மாணவர்க்கு படிப்பு வந்தால் பணம் இல்லை, பணம் இருக்கும் இளைஞருக்கோ படிப்பதிலே மனமில்லை. பணமும் இருந்து படிப்பு வந்து பரீட்சையிலும் தேடிவிட்டால் பல படிகள் ஏறி இறங்கி பார்த்தாலும் வேலை இல்லை. அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அதுவும் எதுவும் சேர்ந்திருந்தால் அவனுக்கு இங்கே இடமில்லை என்ற நிலை இருந்தது. இந்த பகுதியை சார்ந்த அறவுணர்வாளர்கள் கொங்கு மண்டலத்தை பற்றி பேசுகிற போது பொதுவாக கம்ப நாட்டு அறவாளினுடைய ஒரு பாடலை உதாரணம் காட்டி இது கொங்கு நாட்டினுடைய இழிவை குறிக்கிறது என்று சொல்வார்கள். அது அவர் ஒரு கோபத்திலே எழுதிய பாட்டு. ஆனால் அந்த கொங்கு நாட்டினுடைய சிறப்பை பற்றி உணர்ந்த கவிஞர் ஒருவர் எழுதுவார், ஊரெல்லாம் பன்னீர் வாசம், உண்பதோ அமிர்தமாகும், பேரெல்லாம் பொம்மன் திம்மன் அல்ல தங்க பொன்னும், பெண்களோ தெய்வ ரம்பை, காருளாம் கொங்கு நாடு கணம் பெறும் மகிழ்ச்சியாமே என்று சொல்லி நல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலவளம் நீர்வளம் இருந்தாலும் பக்கத்திலே மலைவளம், திருப்பதியில இருக்கிற மாமன் அதிகமா, இங்கே பழனியில இருக்கிற மருமகன் அதிகமா என்கிற போட்டியில் இதுவரை வெற்றி மங்கை யாரை அதிகமாக தழுவினார் என்று இனங்காண முடியாத அளவிற்கு மிகச்சிறந்த அருளாளராக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற பழனி முருகனுடைய அடிவாரத்திலே அமர்ந்திருக்கிற இந்த இடத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, பொதுவாக சொல்லுகிற போது பாரதிதாசன் சொல்வார், சஞ்சீவி பருவத்தினுடைய சாரல் என்கிற அந்த கவிதை வரியிலே சொல்லுகிற போது நமது தமிழகத்தினுடைய ஒற்றுமை உணர்வு எப்படி இருப்பது என்பதை சுட்டிக்காட்டி வருகிற போது, நம்முடைய தமிழ் மக்கள் இருவர், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பொய்யிலே இருக்கிற போது நம்முடைய நாட்டை பற்றி பிற நாட்டார் எப்படி பேசினார்கள் என்ற ஒரு கவிதை வரியிலே சொல்லுகிற போது, ஓ என் சகோதரர்களே, ஒன்றுக்கும் அஞ்சாதீர்கள், வாழ்கின்றார் 30 முக்கோடி மக்கள் என்றால் சூழ்கின்ற பேதம் அந்த தொகை இருக்கும் என்று சொல்வார். பொதுவாக ஆங்கிலேயர் தான் இந்த தமிழ்நாட்டில் இந்த பகுதியிலே 30 முக்கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர்களிடத்திலே வேற்றுமை உணர்வும் அதே அளவுக்கு இருக்கும். எனவே நாம் எளிதாக வென்றுவிடலாம். இவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை என்பதற்கு ஆங்கிலேயர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டதாக ஒரு கவிதை வரியிலே பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் சொல்வார்கள். அப்படித்தான் உண்மையும் இருந்தது.
இன்னொரு வகையிலே பொதுவாக சொல்லுகிற போது, வட்டார வழக்கிலே சொல்லுகிற போது, இவர்கள் 10 பேர் இருந்தால் 11 காவல் நிலையம் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. அதையெல்லாம் புறந்தள்ளி 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அறச்சிந்தனையோடு 100 பேர் இணைந்து, அந்த 100 பேரும் இன்றளவும், அதில் சில பேர் இல்லாவிட்டாலும் அவருடைய வாரிசாக வந்தவர்கள் இணைந்து இந்த அறக்கட்டளையை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது ஒற்றுமைக்கு மாத்திரமல்ல, வாழ்வு என்கும் ஒரு போர்க்களத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும். அது இந்த பகுதியிலே இருக்கிற மாணவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும். நாம் பொது வாழ்விலும் தனி வாழ்விலும் தன்னிறைவு பெற்றுவிட்டாலும் நம்மை சார்ந்திருக்கிற இந்த இனத்திற்கு, நம்ம இனத்திலே இருக்கிற எதிர்கால சந்தையின அந்த மாணவ சமுதாயத்திற்கு எதிர்காலத்தில் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலே ஜெயிப்பதற்கு ஒரு வாளை தர வேண்டும் என்று யோசித்தார்கள். உலகத்திலே மிகச்சிறந்த ஆயுதம் வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு கல்வி ஒன்றுதான் என்று நினைத்து இந்த பெருமக்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த அறக்கட்டளையை 1999 நவம்பர் 19 என்று தலைமை ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய ஆண்டறிக்கையிலே வாசித்தார்கள் என்று சொன்னால், மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக இந்த அறக்கட்டளை வளர்ந்திருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக இந்த அறக்கட்டளையை தொடங்கினார்களோ அந்த நோக்கம் நாளும் நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த பகுதியில் இருக்கிற மாணவ செல்வங்களை பற்றி எண்ணுகிற போது தலைமை ஆசிரியர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட வருவது, படிப்பிலே மாத்திரமல்ல, பிற திறமைகள், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விளையாட்டு போட்டி என்று வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரு நகரங்களிலே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் சவாலாக விளங்குகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்படுகிற போது, இந்த பகுதியிலே மாத்திரம் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, மாணவ சமுதாயத்தை உண்மையாக நேசிக்கிற அத்தனை பேருடைய உள்ளத்திலுமே நிச்சயமாக தேன் வந்து பாயுது காதினிலே என்பதற்கு சான்றாக இந்த மாணவ செல்வங்களுடைய அருமையும் பெருமையையும் நினைத்து பார்த்து உள்ளபடியே மகிழ்கின்றேன். அவர்களுடைய மேம்பாடு ஆனாலும் அதற்கு 4 தூண்கள் தேவை. அந்த 4 தூண்கள் சரியாக இருந்தால்தான், ஒன்றை விட ஒன்று உறுதியாக இருந்தால்தான் என்பதை விட எல்லாமே சம அளவில் உறுதியாக இருந்தால்தான் அந்த நிறைவாழ்வு என்கிற லட்சியம் என்கிற அத்தாணி மண்டபம் தாங்கி நிற்கும், அது கீழே வீழ்ந்து விடாமல் இருக்கும். அந்த வகையில் நிர்வாகம் ஒரு தூண். ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நிர்வாகத்தை பற்றி நான் அதிகமாக சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய நிலையிலே யாரும் இல்லை. எனவே அது மிகச்சரியாக இருக்கிறது. அடுத்து இதுல ஆசிரியர்களுடைய கடமை, மாணவர்களுடைய பொறுப்பு, பெற்றோர்களினுடைய பங்கு என்று 3 பிரிவாக நமது வசதிக்காக, ஏனென்றால் உங்களுக்கும் புரிய வேண்டும், எனக்கும் நிறைவு வேண்டும் என்கிற வகையில் இப்படி பிரித்து கொண்டு நாம் அணுகினால், பொதுவாக மாணவ பருவம் சுயநலம் என்கிற நஞ்சு கலவாத பருவம். அகத்திலே நம்பிக்கை, முகத்திலே புன்னகை, யாரையும் வெறுத்தொருவாத அகன்ற மனப்பான்மை, சிறுமை கண்டு சீருகிற தன்மை, இவை அத்தனையும் மாணவ சமுதாயத்தில் இருக்கிற காரணத்தால் தான் மாணவ மணிகள் எதிர்காலத்தின் கனிகள். மெத்த படித்து மேதாவியானவர் கற்று தருவது என்ன, அவை அத்தனையும் மன புத்தகத்தில் வைத்து நித்த பாடம் படிக்க வேண்டும். அவர்கள் மாணவ மணிகள், எதிர்காலத்தின் கனிகள் என்று நம்முடைய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்லி சென்றார்கள். திரையிசையிலே கூட மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான் என்று பொங்குகிற தமிழோடு, அந்த உணர்வோடு நீங்கள் திரைப்படத்திலே கூட அந்த பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மாணவ சமுதாயத்தை பற்றி இப்போது சமுதாயத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். நிறை வருகிற போது, புகழ்மொழியர் பெறுகிற போது எப்படி நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கழுத்தை நீட்டுகிறோமோ, அதே போன்று நம்மை பற்றி நியாயமான விமர்சனங்கள் வருகிறது என்று சொன்னால் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதுதான் பண்பட்ட சமுதாயம். அது மாணவ சமுதாயமாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் அதுதான் பண்பட்ட சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டு. அந்த வகையில் இன்று மாணவர்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு நிதானம் இல்லை. பிடித்த வாகனத்தில் கட்டுப்பாடற்ற வேகத்திலே செல்வது, தெரியாத பாட்டுக்கு புரியாத நடனத்தை ஆட முயல்வது,
சொந்த சகோதரர்களுக்கிலேயே சண்டையிட்டு அவர்களுடைய சிந்தை நோக்கச் செய்தல், பெற்றோர்கள் தங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக்கி தந்த பணத்தில் போதைப் பொருள்களை புதையுண்டு போவது, எல்லாவற்றுக்கும் மேலாக மெய் வருத்தம் பாராது, பசி நோக்காது, கண் துஞ்சாது, எவர் தீமையும் மேற்கொள்ளாது, செவ்வி அருமையும் பாராது, செல்போனிலேயே சிறையுண்டு போவது, இதெல்லாம் மாணவ சமுதாயத்தில் இருக்கிறது என்ற பொதுவான குற்றச்சாட்டு இருப்பதை நாம் மறுப்பதற்கும் இல்லை, மறைப்பதற்கும் இல்லை. அன்புரிய மாணவ செல்வங்களே, இங்கே வருகிற போது இந்த கருத்து தவறானது என்று புரிந்து கொள்கிற வகையில் உங்களுடைய நடத்தை இருக்கிறது என்பதில் இரண்டு வித கருத்துக்கு இடமில்லை. எனவே நீங்கள் சரியாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் சரியாக இல்லாத போது அவர்களுக்கு வழிகாட்டுவதும், ஆலோசனை கூறுவதும், துணை நிற்பதும், அவர்கள் தீவற்றிலே இருந்து வீழ்கிற போது அவர்கள் மேலே எழுந்து வருவதற்கு கை கொடுப்பதும் நம்முடைய கடமை என்கிற உணர்வு நமக்கு வந்தாக வேண்டும். 2023-24 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலே முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை பரிசு வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். முதல் மதிப்பெண் பூஜனா 600க்கு 573 மதிப்பெண்கள். பூஜனா 567 மதிப்பெண். தமிழ் பாடத்தில் 4 மாணவர்கள் 199 மதிப்பெண்கள். தினேஷ் குமார் 11th A1 இங்கிலீஷ் மீடியம், பூஜனா 11th to இங்கிலீஷ் மீடியம், ஹரிணி 11th to இங்கிலீஷ் மீடியம், ஹரிணி 11th to தமிழ் மீடியம். தமிழ் பாடத்தில் 4 மாணவ மாணவிகள் 199 மதிப்பெண்கள் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலே. மதிப்பெண் 198 மதிப்பெண் பூஜனா. ஆங்கில பாடத்தில் முதல் மதிப்பெண் 198 மதிப்பெண் பூஜனா. கணித பாடத்தில் முதல் மதிப்பெண் பூஜனா 198 மதிப்பெண். இயற்பியல் பாடத்தில் முதல் மதிப்பெண் 195 மதிப்பெண் நாசிரா A2 இங்கிலீஷ் மீடியம். Head for the Sangarpana Trust to give the prize to our principal. நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் தேவநாயகி M.Com அவர்களுக்கும் நமது சிவசாமி ஐயா அவர்களை பரிசு வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். தனலட்சுமி MABA முதுகலை தமிழாசிரியர், தனலட்சுமி MABA முதுகலை தமிழாசிரியர். அடுத்தபடியாக நமது உறுப்பினர் பாரதி ஐயா அவர்களை பரிசு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பரிசு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தேனரசு MSc B.Ed முதுகலை கணினி ஆசிரியர் தேனரசு. வித்யா MSc B.Ed முதுகலை கணிதாசிரியர். சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியின் முப்பெரும் விழாவில் இன்று நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துருப்பீங்க. சிறப்பு விருந்தினர்கள், செயற்குழு உறுப்பினர்களுடைய அத்தனை பேருடைய உரைகளையும் கேட்டிருப்பீங்க. விருது வழங்கிய நிகழ்ச்சியும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அனைவருக்கும். பிரமாதமான மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் நக்கட்ஸு, மீன் வறுவல், முட்டை, இது போக ஒயிட் ரைஸு, தால்சா, சாம்பார், நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு தனியாக பியூர் வெஜிடேரியனில் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலான விருந்தும் வந்து பண்ணியிருந்தாங்க.
எனக்கு தெரிஞ்சு இது உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி சாப்பிட்ட டேஸ்ட்டும் ஒரு ஸ்வீட்டும் வச்சுருந்தாங்க, ஒரு ஜிலேபி. ஸோ ஒரு கல்யாண வீட்டில் எப்படி விருந்து நடக்குங்க அது மாதிரி பட்டையை கிளப்பிட்டாங்க. கீரனூர் பிரியாணி தான் இன்றைக்கி போட்டிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் வயிறார சாப்பிட்டு முடித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2:30 மணி வாக்கில் உங்களுக்கு மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் வந்து ஆரம்பமாச்சு. இந்த மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அவங்களுடைய அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய அந்த பகுதி எல்லாமே நம்மளுடைய நம்ம பழனி இன்ஸ்டாகிராம் பேஜில் லைவில் இந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கே 11ஆம் தேதியே உங்களுக்கு லைவில் நாம் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கள் இன்னுமே இருக்குது. நீங்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம பழனி பேஜில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு லைவில் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த போஸ்ட் எல்லாமே இப்போவும் இருக்குது. ஏற்கனவே பல ஆயிரம் மக்கள் வந்து அதை பார்த்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மாணவர்களுடைய திறமையை பாராட்டியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த விழாவில் யாரெல்லாம் வந்திருந்தீங்க, என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிறப்பான அருமையான விழாவில் கலந்துக்கிட்ட திருப்தி மன சந்தோஷமும் எனக்கு இருந்ததுங்க. ஸோ இந்த வீடியோவுடைய இந்த சங்கர் பொன்னர் மேல்நிலைப் பள்ளியின் 12ஆம் தேதி நடந்த நிகழ்வுகள், அதில் தான் வந்து இந்த குளோபல் கேம்பஸ் கட்டணம் திறப்பு விழா சக்கரபாணி ஐயா அமைச்சர் அவர்கள் வந்திருந்தார். அந்த நிகழ்வுகள் அனைத்தும் பாகம் 2ல் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நீங்கள் அந்த நிகழ்வுகளை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து குளோபல் கேம்பஸில் உங்கள் குழந்தைகளை வந்து சேர்த்தணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நம்ம குழந்தைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சங்கர் பொன்னர் பள்ளியில் இருக்கிற குளோபல் கேம்பஸ் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் போயிட்டு அங்கே டைரெக்டாக என்கொயரி பண்ணுங்கள். நிறைய புதுமையான கல்வி முறைகளை வந்து கொண்டு வர்றாங்க உலகத்தரத்தில். ஸோ அதோடைய துவக்க விழா நாளைக்கு இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.